வெல்கம் டு மேட் கேம்ஸ். வெல்கம் டு மேட் வைஸ். இன்றைக்கி நம்ம செகண்ட் டைமாக வந்து பெங்களூருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த கேஎஸ்ஆர் ஜங்ஷனில் இருக்கோம். போன டைம் வந்து 6 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 7:30 தான் இறக்கி விட்டாங்க. ட்ரெயின் வந்து செம்ம லேட்டு. இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் மாதிரி நம்மளால் நிறைய வீடியோ வந்து கவர் பண்ண, நிறைய பொருளை வந்து காட்ட முடியுமா, கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போனதுமே இங்கே ட்ரெஸ்ஸு கடை தான் அதிகமாகிடுச்சு. நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கலாம்னு வந்தால் போதுன்ற அளவுக்கு வாங்கலாம் போல். இதெல்லாம் தாண்டி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வச்சுருப்பாங்களா, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு போனதுமே அந்த ஐபேடு தான் கண்ணில் பட்டுச்சு. எடுத்து பார்த்தா இது கொஞ்சம் பழைய மாடல் எல்லாம், ஸோ அதனால் வச்சாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒயிட் கலரில் ஒரு Xbox 360 இருந்துச்சு. நாங்கள் எடுத்து பார்த்தோம். இது 2005 வந்த மாடலு. இதில் வந்து நம்ம PS2 மாதிரி முன்னாடி கார்டு போட்டு ஆடுற மாதிரி இருக்கும். இதோட ஹார்ட் டிஸ்க்கு மொத்த ஸ்டோரேஜே மொத்தம் 60 GB தான். பட் இது வரைக்கும் சர்வீஸே பண்ணல போல். அதோட சீல்லாம் பிரிக்காமல் பக்கமாக இருந்துச்சு. அடுத்து அங்கேயே ஒரு ஜாய்ஸ்டிக் இருந்துச்சு. வாங்கலாம்னு எடுத்து பார்த்தா அந்த பட்டன்ஸ்லாம் வந்து உடச்சி வச்சுருந்தாங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். அடுத்து அது பக்கத்துலேயே நம்ம பிசியில் ப்ராசஸருக்கு மேலே வச்சுக்க கூலர் இருந்துச்சு. நாங்கள் எடுத்து பார்த்தோம். நல்ல நீட்டான கண்டிஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வாங்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டோம். அடுத்து போன கடையில் இந்த பழைய மாடல் கேமிங் கன்சோல் இருந்துச்சு. இது இந்த பழைய மாடல் சேகான்ற கம்பெனியோட பிராண்டு. பட் இது ஒரிஜினலாக தெரியல. ஆனால் எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் தயார் பண்ணால் தரமாக தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. அப்படி இங்கே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தா இன்னும் நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அடுத்து அங்கேயே டேபு மாதிரி ஒன்று இருந்துச்சு. எடுத்து பார்த்தோம். ஆனால் அது டேபு கிடையாது. வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன் பேட் அது. அடுத்து அங்கேயே டூல்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தோம். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். என்ன தெரியல. அதே போல இருக்கு. கேமரா இல்லை, பேட்டரி இருக்கு. நாங்கள் இது வரைக்கும் கேசட் போடுற மாதிரியான கேமரா பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக சிடி போடுற மாதிரி கேமரா பார்த்தோம். இதில் நல்ல விஷயம் என்னன்னா உள்ள சிடி இருந்துச்சு, ப்ளஸ் பேட்டரி இருந்துச்சு. காது புஷன் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாம் போச்சு. இந்த மண்டியில் மாற்ற இது போச்சு, பைக்கு போச்சு. நான் கேட்டேன், அழகாக சொல்லுவாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல PS5 ஜாய்ஸ்டிக் இருந்துச்சு. PS5 ஜாய்ஸ்டிக்கான ஆசையை எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இதை ஒரு டாங்கிள் மூலியமா நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி பழைய மாடல் கேம்ஸ்லாம் விளாண்டுக்கலாம். இதை வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிவியில் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் இருந்தால் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ணவே முடியும். இது என்னன்னு தெரியுமா? இது வந்து நெக் மசாஜுக்கு. நம்ம பின்பக்க கழுத்தில் வலி இருந்துச்சுன்னா அதை மாட்டி விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து வலியை கம்மி பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு பக்கத்துலேயே ரெட்கியர்ன்ற கண்ட்ரோலர் இருந்துச்சு. இந்த கண்ட்ரோலர் வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக டாங்கிள் தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியும். பக்கத்துலேயே வந்து PS3 ஜாய்ஸ்டிக்கும் இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து நிறைய பட்டன் வந்து கிளிக்கபிளாக இல்லை. அதுக்கடுத்து அங்கேயே நிறைய கேமராஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். சில அது நீட்டான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. சில அது வந்து நம்ம சும்மா ஒரு ஆன்டிக் பீஸ் பேக் மட்டும் வச்சுக்கலாம். மற்றபடி அதை யூஸ் பண்ணலாம் முடியாது. ஏன்னா நம்ம அதை சரி பண்ணலாம்னு நினச்சா கூட அதுக்கு ஸ்பேர்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அடுத்து இந்த டேபிள் டென்னிஸ் பேட் வாங்கினோம். அது 4 இருந்துச்சு. அதை 2 நல்லா நீட்டான கண்டிஷனில் இருந்துச்சு. அதை 2மே வாங்கிட்டோம். வெள்ளி மிஷின் வைக்கிறான். நானும் அடுத்து கூட வந்த மேடம் இந்த ரேடியோ வாங்கினாங்க. வாங்கி பார்த்தோம். நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் ரிப்பேராக இருந்துச்சு. அடுத்து பிராஸ்லேயே முருகன் சிலை இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் தேடி பார்த்தோம். பட் இங்கே கிடைக்கவே இல்லை. எல்லாமே ராமர் சிலையாக தான் இருந்துச்சு. அவங்களும் முருகன். அடுத்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஒரு ஜாய்ஸ்டிக் இருந்துச்சு. எடுத்து பார்த்தோம். எல்லா பட்டனுமே வந்து நல்லாவே வேலை செஞ்சது. ஆனால் விலை தான் வந்து எக்கத்தப்பாக சொன்னாங்க. இதுக்கு வந்து புதுசே வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து இந்த கேம் சிப்பு போட்டு விளாடுற மாதிரியான ஒரு கன்சோல் இருந்துச்சு. இதை நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம். பட் தொலைஞ்சு போச்சு. அது இதில் என்ன சிப்பு வேணுனாலும் நம்ம போட்டு விளாண்டுக்கலாம். அதனால் அது தேவைப்படுமே அப்படின்ட்டு வாங்கியாச்சு.
அடுத்து நான் தேடி வந்த பொருள் நல்ல கண்டிஷன்லேயே கிடச்சிது. அதாவது PS4 ஜாய்ஸ்டிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பிசியில் போடுற ஜாய்ஸ்டிக்கும் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா நல்ல நீட்டான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ரெண்டுமே சேர்த்து 500 ரூபா தான் சொன்னாங்க. அதனால் வாங்கியாச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த கேம் பாக்ஸ்ன்ற குட்டியோட கேமிங் கன்சோல் வந்து வச்சுருந்தாங்க. இது ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்காக இது வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போயிட்டோம். அங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்ல நிறைய கடைகளை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஜாய்ஸ்டிக்லாம் நிறையா குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஆஷூஸில் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் பார்த்தோம். நல்ல நீட்டான கண்டிஷன்லேயே இருந்துச்சு. கூடவே இந்த எக்ஸ்பாக்ஸ் ஜாய்ஸ்டிக்கே எடுத்தோம். இதோட சேர்த்து இன்னொரு ஜாய்ஸ்டிக் மொத்தம் 3 ஜாய்ஸ்டிக் வாங்கினோம். பெங்களூர் சந்தைக்கெலாம் போனீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. பெங்களூர்னாலே நல்லா ஜில்லுன்னு இருக்கும், குளுக்குளுன்னு இருக்கும் தான் சொல்லுவாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போதுனா மதியமே நிறைய பேர் சுற்றோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் சும்மா சொல்லக்கூடாது, வெயில் கொளுத்தி எடுத்துக்கிச்சு. மதியம் போயிட்டு ரூமில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் சர்ச் ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் சொன்னாங்க சர்ச் ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போங்க, அங்கே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ போயிட்டு இருக்கோம். அங்கே எப்படி இருக்கலாம் தெரியாது, பார்ப்போம். வேலை பாடு தெரியுமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. இதெல்லாம் வந்து எம்ஜி ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த இடம். எப்படி சூப்பராக இருக்கா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பார்க்கணுனாவே இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போய் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். சுற்றி வந்து சின்ன சின்ன நிறையா கடைகள் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த இடத்துல பிராஸில் நிறைய செலவு இருந்துச்சு. நாங்கள் சந்தையில் கிடைக்குமான்னு தேடி பார்த்தது இதுதான். ஃபைனலாக எங்களுக்கு கிடச்சிக்கிச்சு. இது வரைக்கும் பார்த்ததுலேயே நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடையை பார்த்துருக்கோம். பவுசி பார்த்தோன்னா மிரண்டுருக்கான். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. ஆம்பளைங்களை எவையா மதிச்சிருக்கீங்க? இங்கே டாய் ஷாப் இருந்துச்சு. நம்ம எதாவது வாங்கலாமே அப்படின்ட்டு விலை கேட்கும் போது ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்து கிளம்பியாச்சு. நாங்கள் பாட்டுக்கு கால் வலிக்க நடந்துக்கிட்டே இருக்கோம். அது பாட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த ஒரு இடத்துல அந்த ஹேண்ட்மேட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வாசித்து காமிங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து அடுத்து வாசித்து காமிச்சாங்க. அடுத்து ஒரு கேம் ஷாப் இருந்துச்சு. அங்கே உள்ளே போய் பார்த்தோம். எல்லா விதமான கேமிங் கன்சோலும் வச்சுருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த இடத்துல விற்கிற எல்லா பொருளுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்த ஒரு இடத்துல அந்த டாய் ஷாப் வச்சுருந்தாங்க. அதில் அந்த மங்கி டி லூஃபியோட 1 பீஸ் பொம்மை வாங்கினோம். இது ஒன்று தான் நம்ம பட்ஜெட்டில் இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. இங்கே சுற்றி நிறையா பப்பு அது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நம்மளும் எதாவது குடிக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் டீ குடித்தோம். இப்போ புதுசாக ஒரு ஏரியாக்குள்ளே வந்ததுக்கோ அது என்ன ஏரியான்னு தெரியல. நாங்கள் ரெஸ்ட் ரூம் தேடி இதுக்குள்ளே வந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. என்ன தானே ரெஸ்ட் ரூமை நாங்கள் ஒரு இடத்துக்குள்ள வந்தோம். அது வந்து என்னென்ன மாதிரி இருந்துச்சு, ஸ்பென்சர் பிளாசா மாதிரியே இருந்துச்சு. ஸ்பென்சர் பிளாசா மாதிரி இருந்துச்சு. சரி நாங்கள் வந்து மெயினாக வந்தது ரெஸ்ட் ரூம் தேடி வந்தோம். சரி 1 மணி நேரத்துக்கு மேலே சுற்றிட்டோம். வாங்கின பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் வாங்கியிருக்கோம். இதை வந்து நான் இந்த பழைய படத்துலாம் பார்த்துருப்போம், வச்சுருப்பாங்க. அந்த கொட்டாச்சியை வச்சே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நேரில் பார்த்தோமா. ஸோ அதனால் வாங்கிட்டோம். ஸோ இதில் வந்து வாசிக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கையை இப்படி வச்சுட்டு இப்படி வாசிக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டோம். இப்போ நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா கடையில் வாசித்ததுக்கு வந்து சூப்பராக வாசித்தாரு. நல்ல படம் சொல்கிறான் சொல்கிற. அதாவது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுடா. சும்மா சொல்லு. அவன் பேரே வரலாறு.
அதெல்லாம் அந்த பாட்டுலாம் கிடையாது, பழைய பாட்டு சொல்லு. பழைய பாட்டு சொல்லு. இன்னிசை பாடி வரும். இன்னிசை பாடி வரும். அதுவா துலாமலம் சொல்லுமா? இல்லடா நல்லா தானே இருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? நம்மளை ஏமாத்திட்டாங்க பார்க்கமா. இது வந்து நம்ம போட்ட மியூசிக்லாம் வர மாட்டேது. இது வந்து ஏதோ அந்த கதை ஓப்பன் பண்ணுற சவுண்டு, அப்புறம் அந்த பூனை கத்துற சவுண்டு, இந்த மாதிரி தான் இங்கே கேட்குது. மிஸ்டேக் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மேலேயால நம்ம மேலேயான்னு தெரியல. நம்ம அதை ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாசித்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து டே 2. நாங்கள் வந்து ஒரு கோயில் சொன்னாங்க. அந்த கோயில் வந்து கிருஷ்ணா கோவில், இஸ்கான் கோவில் ஒன்று சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஆட்டோவில் போகிறனால வந்து கோயில் வாசலே இறக்கி விட்ருவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி ஸ்டேஷன் இல்லாட்டி சாண்டில் சோப் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கி போகணும். ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருக்குது, இந்த கோயிலுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். எப்போனா நான் காலேஜில் படிக்கும்போது டூருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து 19 இல்லை 17 காலகட்டத்தில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே வந்து பையா தொங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் நேத்திக்கிறனாக வச்சுதாங்கன்னு நினச்சோம். அப்புறம் தான் பார்த்தா செப்பல் டோக்கன் அது. இந்த கோவிலோட டைமிங்னு பார்த்தோம்னா காலையில் 4:15 மதியம் 1:15 வரைக்கும். அடுத்து ஈவினிங் 4:15 நைட்டு 8:30 மணி வரைக்கும். நாங்கள் கரெக்டாக கோவிலுக்கு போகும்போதே மணி 12:45. ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே. அது மட்டும் இல்லாமல் வெயிலும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கோயிலோட ஸ்ட்ரக்சருக்கும் அந்த வெயிலுக்கும் நல்லா பளிச்சுனே இருந்துச்சு. கோவிலை நல்லா நீட்டாகவே வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ புதுசாக கட்டின கோவில் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் மேலே இருந்து பார்த்தோம்னா மொத்த சிட்டியுமே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. ஃபோட்டோ எடுக்க வந்து அலௌடு கிடையாது. அப்படியே கீழே வந்தோம்னா கோயிலுக்குள்ளே நிறைய கடைகளாக இருந்துச்சு. அங்கே கிருஷ்ணகோட சிலை இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க போல். அதனால் இது ஒன்று வாங்கிட்டோம். அடுத்து போக போக வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு கடையாக வேடிக்கை பார்த்துட்டே போனோம். இந்த அல்டிமேட்டாக என்னென்னா கிருஷ்ணருக்கு படம் போட்ட உண்டியல், அந்த டப்பாலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால் இந்த ஃபோட்டோ ஒன்று வாங்கினோம். வேறு லெவலில் ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. எடுறா சேஸ் போடுறேன். ஸோ கோயிலில் வந்து இந்த ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த பஞ்சாமிர்த டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ள வந்து போயிட்டு வந்தாச்சு. பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து லூலு மாலுக்கு வந்து போகிறோம் நாங்கள். ஃபைனலி வந்து லூலு மால்கிட்ட வந்தாச்சு. ஆல்ரெடி செம்ம டயர்டு. இந்த மால் தான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 3வது பெரிய மால். நாங்களுமே இங்கே ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்ற ஐடியாலாம் இல்லை. ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். நாங்கள் உள்ளே வந்ததுமே மற்ற எந்த கடைக்குமே போகல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து டாப் ஃப்ளோருக்கு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயே பிக்கஸ்ட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிற மாலும் வந்து இது தான். நாங்கள் உள்ளே போய் விளையாடுற ஐடியாலாம் இல்லை. ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, வந்ததுக்கு ஒரு காஃபியாவது குடிக்கலாமே அப்படின்ட்டு விலை எவ்வளோன்னு கேட்டோம். ஜஸ்ட்டு 175 தான் சொன்னாங்க. ஸோ நமக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது கடை இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் தேடினப்போ தான் எங்களுக்கு இந்த கடை கிடச்சிது. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அது ஒரு ஸ்டேஷ்னரி தான். அடுத்து ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். அதான் அந்த டாய் ஷாப்பு. போடுறா அப்போ தான் போட்டு பார்த்தாங்கடா. எங்கள் கையெடு காமெடியாக இருக்குடா. சின்ன பசங்க போகிறதுக்காக அப்படிலாம் இல்லை. இதே மாசுக்கு எடுத்து போக தனுஷ் மாசுக்கு. தனுஷா கொடுக்க மாட்டேங்கடா. காபி குட் ஸ்டில் நைஸ். உள்ளேயே ஒரு 3 மணி நேரம் சுற்றினோம். நல்லா வேடிக்கை பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி கிளம்ப வேண்டியது தான்.
ஸோ இன்றைக்கி செகண்ட் டே வந்து போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கும் அப்புறம் மாலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். ஸோ சுற்ற வேண்டிய இடம்லாம் சுற்றியாச்சு. நீ அடுத்து கிளம்ப வேண்டியதுதான். நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின்.